டிவி லண்டன் தமிழ் வானொலி ஊடாக உறவுகளின் இணைய வருவது பயனும் பகிர்வும் வலிமையாக மாலை நேரத்தில் இடம்பெறும் பயனும் பகிர்வும் இன்று சிறப்பு நிகழ்வாக இன்று இந்த நேரத்தில் லண்டன் நேரம் 12:18 இடம்பெறுகின்றது. விருந்தினராக இலங்கையிலிருந்து வருகின்றார்கள். அவரிடம் வரவேற்றபடியே இனிய மதிய உற்சாக வணக்கம். ஜெயானடசனவரிடம் வாருங்கள். மதிய வணக்கம் கலைவாணி மோகன். வணக்கம். டிவி தமிழ் ரேடியோ பாமு அதிபர் நடாமோகன், பாமுக தோப்பாளினி கலைவாணி மோகன், பார்த்தும் கேட்டு இருக்கும் பாமோர் உறவுகள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கம். நான் திருமதி தியான நடேசன். இன்று பயனும் பாரு நிகழ்வு 221வது நிகழ்வாகும். மனிதநேயம் உணர்த்தும் மகத்துவான டிசம்பர் மாதம் இத்தகவலை அதிபரங்களுக்கு அவர் தந்திருந்தவர், அறிவித்திருந்தவர். அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இன்று விருந்தினராக கிளிநொச்சியிலிருந்து கிளிநொச்சி மாவட்டத்திலே இருந்து கிருஷ்ண மகிந்தகுமார் பங்கு பெற்றி பகிர வந்துள்ளார். உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு வணக்கம் கிருஷ்ணகுமார், மகேந்திரகுமார், மகேந்திரராஜா. நீங்கள் முள்ளிவாய்க்காலில் ஏற்பட்ட போர் தருணத்தில் காயப்பட்டு உங்களோட கண் பார்வை இழந்து அத்துடன் உங்களோட மனைவியும் பாதிக்கப்பட்டிருந்தா, அத்தோடு நீங்கள் இப்போ கிளிநொச்சியில் வந்திருந்து 278 உங்களோட பாதிக்கப்பட்டவர்களோடு ஒன்றாக இருந்து கொண்டு உங்களுக்கு அந்த தாய் தந்தையர் இல்லாத உறவுகளை நீங்கள் வைத்து பராமரித்து வருகிறீர்கள் என்று சொல்லியிருந்தீர்கள். உங்களோட பணிக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களை நீங்கள் அதை பற்றி பகிர்ந்துவிடலாம். மற்ற உங்களை பற்றி அறிமுகம் செய்துவிட்டு நீங்கள் உங்களோட இதுகளை நீங்கள் தந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம். வாங்கோ கிருஷ்ணன் மகேந்திரகுமார், உங்களுக்கு மதிய வணக்கம், உங்களுக்கு மாலை வணக்கம். நன்றி. உயிர் சுமந்த தாய் எமை சுமந்த மாதம் 10, உயிருள்ளவரை சுமப்பது எமை தாங்கும் மண். அந்த தாய்க்கும் மண்ணுக்கும் தலை வணங்கி இந்த லண்டன் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சி தொகுப்பு செய்து கொண்டிருக்கின்ற உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பிறந்தது புங்குடுதீவு, கல்வி கற்பதற்காக குடியேறியது யாழ்ப்பாணம். இடப்பெயர்வினால் நிரந்தர பதிவிடமாக கொண்டிருப்பது இப்போ கிளிநொச்சி. நான் திருமணம் முடித்திருக்கின்றேன். எனக்கு இந்த யுத்தத்தினால் 2 கண் பார்வையும் இழந்து விட்டேன். எனது மனைவியும் இறுதி யுத்தத்திலே கடுமையாக பாதிப்புற்று அவரும் ஒரு கணிசமான ஒரு அங்கவினராக இருக்கின்றார். இருவரும் தான் தனிமையிலே வசித்து வருகின்றோம். உங்களோட திரும்ப நீங்கள் ஒரு சமூகமாயிருந்து